2026 சட்டமன்ற தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகளை ஒதுக்கியது திமுக. அண்ணா அறிவாலயத்தில் முதல்வர் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்து. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கடந்த தேர்தலை விட ஒரு தொகுதி குறைப்பு. கூடுதல் கட்சிகள் வந்ததை குறிப்பிட்டு முதல்வர் கேட்டுக் கொண்டதால் 5 தொகுதிகளுக்கு ஒப்புக்கொண்டதாக வீரபாண்டியன் பதில். நிறைவாக எல்லாவற்றுக்கும் மதிப்பளித்து முதல்வர் பல்வேறு கட்சிகள் இணைந்திருக்கிற காரணத்தினால் நாங்கள் உட்பட எல்லோரும் குறைத்துக் கொள்கிறோம். அந்த அடிப்படையில் 6வது நீங்கள் பரிசீலிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டோம். நிறைவாக அதற்கும் வாய்ப்பில்லை, ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டதற்கு இணங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 5 இடங்களில் தமிழக முதல்வரோடு இன்றைக்கு திமுக தலைவரோடு இன்றைக்கு நாங்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறோம். திமுக கூட்டணியில் 5 தொகுதிகள் தரப்படுவது குறித்து சிபிஎம் மாநில நிர்வாக குழு ஆலோசனை. 5 தொகுதிகளை ஏற்பதா வேறு முடிவை எடுப்பதா என காரசார விவாதம். திமுக சிபிஎம் இடையே உடன்பாடு ஏற்பட்டால் விசிகவுடனும் இன்றே ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்பு. கடந்த தேர்தலில் 6 தொகுதிகளில் போட்டியிட்ட விசிக இம்முறை கூடுதல் தொகுதிகளை கேட்கிறது. முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையில் 2வது நாளாக திமுகவில் வேட்பாளர் நேர்காணல். நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களைச் சேர்ந்த 700க்கும் அதிகமானோர் வருகை. இரண்டரை ஆண்டுகள் முதல்வர் பதவி, 90 சீட்டுகள் வரை விஜயிடம் பேரம் பேசப்பட்டதாக ஆதவர்ஜுனா தகவல். முதல்வர் பதவிக்காக அடிபணிய மாட்டோம், தனித்தே போட்டி என்பதில் விஜய் திட்டவட்டம் என்றும் பேச்சு. தமிழக மக்களே, நாம் உறுதியாக சொல்கிறோம், 234 தொகுதியில் நாம் தனியாக களமாடுகிறோம். முதலமைச்சர் பதவியை ஆசைப்பட்டு டெல்லிக்கு அடிப்பணி வர எங்களுடைய தலைவர் அல்ல. முடிவுக்கு வந்ததா தாவேகாவுடனான பாஜகவின் கூட்டணி முயற்சி? கூட்டணி ஆட்சி கிடையாது என்ற உறுதிப்பாட்டால் தொடர்ந்து அதிமுகவில் உயரும் பழனிசாமியின் கை. அதிமுக பாஜக இடையே ஓரிரு நாட்களில் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட வாய்ப்பு. தமிழக பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் நாளை சென்னை வருகை. அதிமுக கூட்டணியில் 30 தொகுதிகளை கேட்டு பெறுவதில் பாஜக உறுதியாக இருப்பதாக தகவல். சென்னையில் கணிசமான தொகுதிகளில் களமிறங்க திட்டமிட்டுள்ள பாஜக. 2026 தேர்தலில் கூட்டணி அமைத்து போட்டியா, தனித்து போட்டியா? விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் ஆலோசனை. நாம் தமிழர் கட்சியின் தேர்தல் செயற்பாட்டு வரைவு நாளை வெளியாகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடும் நிலையில் தேர்தல் அறிக்கை நாளை வெளியீடு. வாக்களிக்காதவர்களும் வாக்களிக்க தவறிவிட்டோமே என்று நினைக்குமாறு ஆட்சியை வழங்குவேன் என்று சொன்னபடி செய்துவிட்டேன். சமூக வலைதள காணொளியை பகிர்ந்து முதல்வர் மு க ஸ்டாலின் பெருமிதம். என் வாழ்நாள்ல நான் திமுக ஓட்டு போட்டதே கிடையாது. பெருசா சாதிச்சிருக்காங்க. 10 வருஷம் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டு மாணவர்கள் சாதிச்சிருக்காங்க. நானே சாதிச்ச மாதிரி இருக்கு. எனக்கு பொறாமையா இருக்கு. நான்லாம் படிக்கும்போது ஸ்டாலின் முதலமைச்சரா இல்லைன்னு பொறாமையா இருக்கு. அவ்வளவு பொறாமையா இருக்கு. இந்தியா சுதந்திரம் ஆகும்போது தமிழ்நாடு கடை கோடியில் இருந்தது வளர்ச்சியில. இதுக்கு எல்லாத்தையும் முதலிடத்துல வந்திருக்கு. த மேஜிக்
5 வருஷம் நடந்தது பெரிய மேஜிக். புதுச்சேரியில் காங்கிரசுடன் தொகுதி உடன்பாடு ஏற்படாத நிலையில் வேட்புமனு தாக்கல் செய்யும் திமுகவினர். அனைத்து தொகுதிகளிலும் வேட்புமனுவை தாக்கல் செய்ய திமுக தலைமை அறிவுறுத்தியதாக தகவல். புதுச்சேரியில் திமுகவினர் வேட்புமனு தாக்கல் செய்ய தொடங்கியிருக்கும் நிலையில் காங்கிரஸ் ஆலோசனை. அடுத்து என்ன என்பது குறித்து டெல்லிக்கு சென்று தலைமையுடன் ஆலோசிக்கும் நிர்வாகிகள். புதிய தலைமுறை சார்பில் கள்ளக்குறிச்சியில் என் நாடு என் ஓட்டு விழிப்புணர்வு பேரணி. 100 விழுக்காடு வாக்குப்பதிவு குறித்து உறுதிமொழி ஏற்பு. உங்கள் ஓட்டு உங்கள் உரிமை. நாங்கள் நேர்மையான முறையில் வாக்களிப்போம், காசு வாங்க மாட்டோம், ஜனநாயகத்தில் கண்டிப்பா ஓட்டு போடுவோம். நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட போறேன். என்னோட ஓட்டு விற்பனைக்கு இல்ல, ஜனநாயக முறையில ஓட்டு தேர்ந்தெடுத்து நம்ம போடலாம். நம்ம ஓட்டு என்னைக்குமே நம்ம உரிமையா தான் இருக்கணும். 1000க்கும் 2000க்கும் நம்ம ஓட்டு அடமானம் வச்சு எதிர்காலத்தையும் அடமானம் வைக்காம எல்லாரும் சிந்திச்சு ஓட்டு போடணும். கடலூரில் புதிய தலைமுறையின் ஜனநாயக திருவிழாவில் கேசிசி அட்டை உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்த மீனவர்கள். என்எல்சிக்கு நிலம் கொடுத்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லை என மக்களுடன் புதிய தலைமுறை நிகழ்ச்சியில் வேதனை தெரிவித்த மக்கள். கேசிசி கார்டுனா வெறும் விவசாயிகளுக்கு மட்டும்தான் அப்படி நினச்சிக்கிட்டாங்க. மீனவர்களுக்கு அதில் உண்டு. அந்த கார்டு மூலமாக நிறைய பலன் உண்டு. உதாரணமாக வங்கிகளில் போய் ஒரு 2 பவுன் நகை அடைக்கிறோன்னு வச்சுக்கோங்க, 9% வட்டி கொட்டணும். இதுவே நீங்கள் கேசிசி கார்டு கையில் இருந்துச்சுன்னா வெறும் நீங்கள் 4% வட்டி தான். அப்போ எவ்வளோ நம்ம சேமிப்பாருங்க. என்எல்சிக்கு நிலம் கொடுத்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு என்எல்சியில் வேலை செய்யறது வடநாட்டுக்காரங்க நிறைய பேர் வேலை செய்யறாங்க. ஆனா என்எல்சிக்கு நிலம் கொடுத்தவங்களுக்கு வேலையே கிடையாது. சென்னை செம்பரம்பாக்கம் அருகே கட்டுக்கட்டாக 27 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல். உரிய ஆவணங்கள் இல்லை என்று கூறி தேர்தல் பறக்கும் படை நடவடிக்கை. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் 7 பேர் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்ய கோரி மனு. திமுக மாநிலங்களவை எம்பி கிரிராஜன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல். நாகை, திருவாரூர் உள்ளிட்ட காவிரி படுகை மாவட்டங்களில் பரவலாக மழை. பயிர்கள் பாதிக்கப்படுமோ என விவசாயிகள் அச்சம். தமிழ்நாட்டில் இன்று முதல் ஒரு வாரத்திற்கு மழை பெய்யும். 20ஆம் தேதி கடலோர தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் சரிந்து 1,16,560 ரூபாய்க்கு விற்பனை. கடந்த ஒரு வாரத்தில் தங்கத்தின் விலை சவரனுக்கு 4,400 ரூபாய் சரிவு. வெள்ளியின் விலை நேற்று 4,000 ரூபாய் அதிகரித்த நிலையில் இன்று 5,000 ரூபாய் சரிவு. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 275 ரூபாய்க்கு விற்பனை. மணப்பாறையில் சமையல் எரிவாயு சிலிண்டர் வாங்க நீண்ட வரிசையில் காத்திருக்கும் மக்கள். முன்பதிவு செய்தவர்களுக்கு கூட சிலிண்டர் கிடைப்பதில்லை என குற்றச்சாட்டு. இஸ்ரேலின் கடும் தாக்குதலில் சிதைந்து கிடக்கும் லெபனான் தலைநகர் பெய்ரூட். ஈரான் நடத்திய கொத்துக்குண்டு தாக்குதலில் இஸ்ரேல் தலைநகர் டெல் அவிவில் ஏராளமான வாகனங்கள் சேதம். இஸ்ரேல் மீது ஆபத்தான கொத்துக்குண்டுகளை வீசி ஈரான் தாக்குதல். பாதுகாப்புத்துறை தலைவர் லாரி ஜெனியை கொன்றதற்கு பதிலடி.
மேற்காசிய போரால் உலகெங்கிலும் பசி, பட்டினி வரலாறு காணாத அளவு அதிகரிக்கும் என ஐநா எச்சரிக்கை. மேலும் 4.5 கோடி பேர் உணவின்றி தவிப்பார்கள் என்றும் கணிப்பு. வடகொரிய நாடாளுமன்ற தேர்தலில் அதிபர் கிம் ஜாங் உன்னின் தொழிலாளர் கட்சி 99.93% வாக்குகளை பெற்று வெற்றி. 1957 தேர்தலுக்கு பிறகு முதல் முறையாக எதிர்ப்பு வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தகவல். டெல்லியில் மக்கள் நடமாட்டம் மிக்க மார்க்கெட் பகுதியில் துணிக்கடையில் பயங்கர தீ விபத்து. 9 பேர் உயிரிழப்பு, 3 பேர் படுகாயங்களுடன் மீட்பு. செயின்ட் பேட்ரிக் தினத்தை ஒட்டி அலங்கரிக்கப்பட்டுள்ள நியூயார்க் எம்பயர் ஸ்டேட் பில்டிங். இருளுக்கு மத்தியில் வண்ணமயமாக ஒளிரும் 200 அடி உயர கட்டடம்.